என்றால் கொலை செய்யாதிருப்பாயாக என்று உங்களுக்கு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனை பகைப்பதே கொலைக்கு சமமானது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் காணிக்கையை குறித்த ஒரு விளக்கத்தையும் அங்கே கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. என்ன விளக்கம்? நீ காணிக்கையை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் படைப்பதற்காக வரும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு ஏதேனும் குறை இருக்கும் என்று உணர்ந்தாய் என்றால், நான் என்னுடைய சகோதரிடத்திலே விரோதமாக இருக்கிறேன், அயலாரிடத்திலே சண்டையாக இருக்கிறேன், நான் சிலரை பற்றிய கசப்பை மனதுக்குள்ள வைத்திருக்கிறேன், இப்படி நீ நினைத்தால் என்ன செய்ய வேண்டும்? காணிக்கையை படைக்காமல் அங்கே வச்சுட்டு நேராக அந்த நபரிடத்தில் போய் ஒப்புரவாகிவிடு. அதற்கு பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இது காணிக்கையின் ஒரு குணம்.